புரிகிறாருங்க. அவருடைய தவத்தை மீச்சி முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு தன்னுடைய வாகனாக மயிலாக அவரை பாவித்து மயிலாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த மயில் வாகனம் இங்கு வடக்கு நோக்கி சேவை சாதிக்கிறங்க. அது ரொம்ப விசேஷங்க. அதனால் இதை முதல்ல மயூராச்சலம் என்று அழைப்பார்கள், இப்பொழுது மயிலம் என்று அழைக்கிறார்கள். இப்போ நம்ம மேலே வந்துட்டோங்க கோயிலில். அப்போ நாங்கள் போகும்போது திருப்பணி வேலைகள் நடந்திருந்தது. அதனால தான் இந்த கயிறுகள் நிறைய கட்டியிருக்காங்க, கழிகள்லாம் கட்டி வேலைப்பாடு நடந்திருக்கு. இங்கே உள்ள மூலவர் எப்படி இருப்பார்னா, வள்ளி தெய்வானை சமேதரோட நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறாருங்க. நாங்கள் முருகப்பெருமானை பார்த்துட்டு தாங்க இங்கே இந்த வீடியோ எடுத்தாங்க. நீங்களும் இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது எங்கே இருக்குன்னா, திண்டிவனத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரங்க, பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ளைட்டில் தான் வரணும்னா சென்னையிலேருந்து இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் லேண்ட்மார்க்கமாக தான் வரணுங்க. அதேமாதிரி பாண்டிச்சேரியிலேருந்தும் நீங்கள் வரலாங்க. இந்த ஊர் உங்கள் கோயில்